வணக்கமும் ஓன் நண்பா. இதை நான் கொஞ்சம் காமெடியாக சொல்லலான்னு பார்த்தேன். நேம் டேக்கில் நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பொய் நினச்சிருப்பீங்க, பேர் வச்சா அதெல்லாம் மாறும் அப்படின்னு பொய் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உண்மை தான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் டேக் என்னென்னா, பேர் என்னென்னா டின்னர் போனுக்கு அந்த பேரோட கேபிட்டல் லெட்ரு டி மட்டும்தான் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். நீங்கள் டின்னர் போர்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு என்டர்டைன்மெண்ட் காஸ்ட் எப்போயுமே ஒன்று தான் வரும். இப்போ எந்த மாப்புக்கு நீங்கள் இந்த பேரை வச்சிங்கனாலும் அவன் தலைகீழாக மாறிடுவான். அவன் நடக்கும்போது கூட தலைகீழாக தான் நடப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் அடுத்த பேர் வச்சிங்கன்னா இது மாறிடும். இது அப்படியே இருக்காது. இப்போ பேர் வேறு ஏதாச்சும் வைக்கிறீங்க சப்போஸ், அதுவும் மாறிடும். பாருங்கள், ஷீப்பு கூட மாறுது பாருங்கள். நான் சும்மா வில்லேஜஸ் விட்ருக்கேன். அடுத்த பேர் ஜேப். இது ஒன்லி இதுக்கு ஷீப்புக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஜேபுக்கு ஒரு லாஸ்ட்டில் அண்டர்ஸ்கோர் போடணும். ஜேப் அண்டர்ஸ்கோர் போட்டு ஷீப்புக்கு போட்டிங்கன்னா ஷீப் கலர் மாறி மாறி வரும். ஆனால் அடித்ததுக்கப்புறம் ஒரே கலர் தான் வரும். இதில் நம்ம மைண்ட் கிராஃப்டில் என்னென்ன இருக்குதோ அது எல்லா கலரும் இதில் வரும். அடுத்தது இது ரேபிட்டுக்கு மட்டும்தான் வரும். இது பேர் டோஸ்ட். டோஸ்ட்டுக்கு டீ கேப்ஸில் இருக்கணும். டோஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ரேபிட்டுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கின் வரும். எப்போயுமே நார்மலாக பிளாக் கலர் இல்லைனா இந்த ப்ரௌனு இல்லைனா அந்த டெசர்ட்டில் ஏரியாவில் இருக்க அந்த சாண்டோட கலர் தான் வரும். இதுதான், இவ்வளோதான் எனக்கு வரைக்கும் தெரியும். இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நினச்சிக்கிறேன், ஐயா இந்த ஆடு என்ன சும்மா எண்ணெயாக பார்த்துருக்குது. ஆஹா, சரி இந்த நெத்தரைட் சார் எடுத்துக்கலாம். அடிச்சிட வேண்டியதேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ என்னோடய ஆட்டுக்குட்டியை அடிச்சிட்டாங்க. ப்ளீஸ்